வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சாந்தலட்சுமி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதி. பேரவையில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பேச்சு. அதிமுக எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும். சட்டப்பேரவையில் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மத அமைதியை குலைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை. பேரவையில் முதல்வர் பழனிசாமி எச்சரிக்கை. குரங்கணி காட்டுத்தீ விபத்தில் விசாரணை அலுவலர் ஆய்வு. பலியானோர் எண்ணிக்கை 18ஆக அதிகரிப்பு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாக பட்ஜெட் விவாதத்துக்கான பதிலுரையில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 15ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. துணை முதல்வரும் நிதி அமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்நிலையில் சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் 19ஆம் தேதி தொடங்கியது. நேற்று வரை விவாதம் நடைபெற்றது. இன்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பட்ஜெட் விவாதத்திற்கு பதில் அளித்தார். அப்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசினார். அப்போது காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு புறக்கணித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மதுரையில் கிறிஸ்துவ தேவாலயம் தாக்கப்பட்டது தொடர்பாக பேரவையில் திமுக கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு முதல்வர் பதிலளித்தார். அப்போது தமிழகத்தில் மத அமைதியை யார் குலைக்க முயன்றாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதுகுறித்தும் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகள் பற்றியும் விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையின் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று 4வது நாள் பொது விவாதம் நடைபெற்றது. விவாதம் தொடங்குவதற்கு முன்னதாக கேள்வி நேரம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் குறிப்பாக மதுரை மாநகரில் 2 கிறிஸ்தவ ஜெப வீடுகள் தாக்கப்பட்டது தொடர்பாகவும் அங்கு பைபிள் தீ வைத்து எரிக்கப்பட்டது தொடர்பாகவும் திமுக உறுப்பினர் ஆஸ்டின் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் பிரின்ஸ் ஆகியோர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமி இது தொடர்பாக இந்து முன்னணியைச் சேர்ந்த ஆரப்பாளையம் அரவிந்த் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதேபோல மத நல்லிணக்கத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு தகவலை குறிப்பிட்டார். கிறிஸ்தவர்கள் ஜெப வீடுகளில் ஜெபம் நடத்தி கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சில நபர்கள் அங்கு சென்று ஜெபம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அதனை நடத்தி கொண்டிருந்த போதகர்கள் மற்றும் கலந்து கொண்டிருந்த கிறிஸ்தவ மக்களை தகாத வார்த்தைகளால் பேசி ஜெபம் நடத்தக்கூடாது என எச்சரித்து மிரட்டியுள்ளனர். கூடலூர் புதூர் காவல் நிலைய வழக்குகள் தொடர்பாக இந்து முன்னணி ஆரப்பாளையம் பகுதி தலைவர் அரவிந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார். மத அமைதியை குலைக்க முயல்பவர்கள் யாராக இருந்தாலும் அம்மாவுடைய அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் சிறிது நேரத்தில் பதிலுரை அளிக்க இருக்கிறார். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்யது. குரங்கணியில் காட்டுத்தீ ஏற்பட்ட வனப்பகுதியை விசாரணை அலுவலர் அதுல்ய மிஸ்ரா இன்று ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியான கொழுக்கு மலையில் கடந்த 11ஆம் தேதி பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. இதில் மலையேற்ற பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சென்னையை சேர்ந்தவர்கள் உள்பட 17 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். பதற வைக்கும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலர் அதுல்ய மிஸ்ராவை தமிழக அரசு நியமனம் செய்தது. இதனையடுத்து நேற்று தேனி சென்ற அதுல்ய மிஸ்ரா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர், காவல், வனம், மருத்துவம், தீயணைப்புத்துறை உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து தீ விபத்து நேரிட்ட கொழுக்குமலை வனப்பகுதியை அதுல்ய மிஸ்ரா இன்று பார்வையிட்டார். நாளை இது தொடர்பாக அவர் விசாரணை தொடங்க உள்ளார். அப்போது குரங்கணி தீ விபத்து குறித்து அறிந்தவர்கள் விசாரணையில் கலந்து கொண்டு வாக்குமூலம் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குரங்கணி காட்டுத்தீ விபத்தில் படுகாயமடைந்த சென்னையை சேர்ந்த ஜெயஸ்ரீ கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தேனி மாவட்டம் குரங்கணி வனப்பகுதியில் கடந்த 11ஆம் தேதி ஏற்பட்ட காட்டுத்தீயில் சிக்கியவர்களில் ஏற்கனவே 17 பேர் பலியாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் மதுரை, தேனி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தீ விபத்தில் படுகாயமடைந்த சென்னையை சேர்ந்த ஜெயஸ்ரீ என்பவர் கடந்த 12ஆம் தேதி தனியார் மருத்துவமனை ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் மேல் சிகிச்சைக்காக கோவை கொண்டு வரப்பட்டார். மேட்டுப்பாளையம் சாலையில் சாய்பாபா காலனி அருகே தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். 60% தீக்காயத்துடன் இருந்த அவருக்கு கடந்த 10 நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று காலை ஜெயஸ்ரீ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து குரங்கணி தீ விபத்தில் இறந்தோரின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்தது. ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக் கோரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் விஜயவாடா கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக் கோரி சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றார். இதனையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர அவர் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்திலும் ஆந்திர எம்பிக்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இதனால் கடந்த 13 நாட்களாக நாடாளுமன்றம் நடத்த முடியாமல் முடங்கியுள்ளது. இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் பேரணியாக சென்று விஜயவாடா கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்த பேரணியில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டனர். ஜெயலலிதா மரணம் குறித்து விளக்கம் கேட்டு விசாரணை ஆணையம் சம்மன் அனுப்பவில்லை என அப்போலோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் ரெட்டி தெரிவித்துள்ளார். அப்போலோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் ரெட்டி செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று உடல்நலம் தேடி வந்த நிலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விசாரணை ஆணையம் கேட்டுக்கொண்டால் சிகிச்சை குறித்த அனைத்து ஆவணங்களையும் தர தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். மருத்துவமனையில் ஜெயலலிதா சிகிச்சை பெற்ற போது சிசிடிவி கேமராக்கள் அணைத்து வைக்கப்பட்டதால் காட்சிப்பதிவுகள் எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். மேலும் விசாரணை ஆணையத்திடமிருந்து சம்மன் எனவும் இதுவரை வரவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்ற அரசியல் பிரச்சார நிறுவனம் வாயிலாக கோடிக்கணக்கான முகநூல் பயனாளர்களின் தகவல்கள் பகிரப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை முகநூல் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் ஒப்புக்கொண்டுள்ளார். இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா என்ற அரசியல் பிரச்சார நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்தியா, ரஷ்யா உள்பட நாடுகளின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இந்த நிறுவனம் கோடிக்கணக்கான முகநூல் பயனாளர்களின் தகவல்களை அரசியல் கட்சிகளிடம் பகிர்ந்து கொண்டதாக புகார் எழுந்தது. சர்ச்சை வலுத்த நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த இங்கிலாந்து எம்பி டாமியன் கொலின்ஸ் என்பவர் தலைமையில் எம்பிக்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் முன் முகநூல் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் வரும் 26ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கருத்து பதிவிட்ட முகநூல் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் தவறு நடந்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக் கொண்டுள்ளதாகவும் வருங்காலங்களில் இதுபோன்ற தகவல் திருட்டு சகிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தீக்குளித்த அங்கன்வாடி பணியாளர் மரணம். நீதி கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நியூட்ரினோ திட்டத்தை எதிர்த்து வரும் 31ஆம் தேதி மதுரையிலிருந்து பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் கேரளத்துக்கு சென்று உம்மன்சாண்டி ஆகியோருக்கு பிரச்சாரத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக தெரிவித்தார். பிரச்சார பயணத்தை தொடக்கி வைக்க மு.க. ஸ்டாலின் வர உள்ளதாகவும் வைகோ தெரிவித்தார். இப்பொழுது ஒரு அமைக்கிற இந்த திட்ட இடத்திலே இருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலத்தினுடைய மதிகட்டான் சோலை இருக்கிறது. கிட்டத்தட்ட பல லட்சம் டன் பாறைகள் உடைக்கப்படும். இதனுடைய விளைவு நீர்வழி தடங்கள் மாறுவது மட்டுமல்ல,
இடுக்கி அணையும் உடைந்து போகும், முல்லை பெரியாறு அணையும் உடைந்து போகும். தேனி மாவட்டத்துக்கே இது பேராபத்தாக முடியும். நீட்டு நோய் எதிர்ப்பு இயக்கத்தின் சார்பில் மதுரையிலிருந்து 31ஆம் தேதி காலையில் எங்களுடைய நடைப்பயணம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள், தொண்டர்கள், இளைஞர்களோடு புறப்பட இருக்கிறது. வங்கிகளில் போலி ஆவணங்கள் மூலம் 842 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்த கனிஷ்க் நிறுவனத்தின் நகை தயாரிப்பு தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் பூபேஷ்குமார் ஜெயின், இவரது மனைவி நீட்டா. இருவரும் KGPL எனப்படும் கனிஷ்க் கோல்டு பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உள்பட 14 வங்கிகளில் கடன் பெற்று மோசடி செய்ததாக CBI-யில் வங்கி நிர்வாகம் புகார் அளித்துள்ளது. கனிஷ்க் நிறுவனத்தினர் காஞ்சிபுரம் மாவட்டம் நடராஜபுரம் புக்கத்துறை கிராமத்தில் நகை தயாரிப்பு தொழிற்சாலை நடத்தி வந்தனர். இந்த தொழிற்சாலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 600க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வங்கியில் பெற்ற கடனை திருப்பி செலுத்தாத காரணத்தினால் தொழிற்சாலை நுழைவு வாயிலில் அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனிடையே வங்கி மோசடி தொடர்பாக தேடப்பட்டு வந்த பூபேஷ்குமாரையும் அவருடைய மனைவி நீட்டாவையும் CBI காவல்துறையினர் கைது செய்தனர். தனி இடத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் தீக்குளித்து பலியான அங்கன்வாடி பெண் பணியாளர் மரணத்துக்கு நீதி வழங்க கோரி ஆயிரக்கணக்கான பெண்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த சுமதிக்கு விதவைக்கான இடஒதுக்கீட்டில் அங்கன்வாடி பணி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பணம் கொடுக்காமல் பணியில் சேர்ந்ததாக கூறி உயர் அலுவலர்கள் சாந்தியிடம் பணம் கோரி மிரட்டியதாகவும் தெரிகிறது. இதனால் வேதனையடைந்த சுமதி கடந்த 11ஆம் தேதி வீட்டில் தீக்குளித்தார். தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் ஆபத்தான நிலையில் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று இறந்தார். இதையடுத்து சுமதியை தற்கொலைக்கு தூண்டியவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான அங்கன்வாடி பணியாளர்கள் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடும்பத்திற்கு இழப்பீடாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடாக கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்திலிருந்து காவல் ஆய்வாளரும் காவல் உதவி ஆய்வாளரும் சம்பந்தப்பட்ட சுமதியிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஜெயசூர்யாவையும் சாந்தியையும் அரெஸ்ட் பண்ணல. இங்க அங்கன்வாடி பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து இங்க வந்திருக்கிறாங்க. என்ன கோரிக்கைன்னு சொன்னா, ஜெயசூர்யா, சாந்தி இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும். 2 பேரையும் பணி நீக்கம் செய்ய வேண்டும். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் மருந்து கடை உரிமையாளர் உள்பட 3 பேர் பலியாகினர். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் ராமச்சந்திரன். இவர் 10 ஆண்டுகளாக கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் மருந்து கடை நடத்தி வந்தார். திருச்சியில் உள்ள உறவினர் வீட்டு இல்ல திருமண விழாவிற்கு மனைவி ஜெயலட்சுமியுடன் வெள்ளக்கோவில் வழியாக காரில் திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்தார். வெள்ளக்கோவில் அருகே காடையூரான் வலசு பிரிவு அருகே அதிகாலையில் கேரளாவிற்கு அரிசி ஏற்றி சென்ற லாரியின் மீது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் வேகமாக மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்த 3வரும் அதே இடத்தில் பலியாகினர். அந்த இடத்திற்கு வந்த வெள்ளக்கோவில் காவல்துறையினர் உடலை மீட்டு காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சியில் கர்ப்பிணி பெண் உஷா மரணமடைய காரணமான காவல் ஆய்வாளர் காமராஜின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த சூலமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ராஜா தனது மனைவியுடன் கடந்த 7ஆம் தேதி தஞ்சாவூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் திருச்சி நோக்கி சென்றார். திருச்சியில் துவாக்குடி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தை காவல் ஆய்வாளர் காமராஜ் உதைத்ததில் உஷா என்ற கர்ப்பிணி பெண் கீழே விழுந்து பலியானார். இதனையடுத்து காவல் ஆய்வாளர் காமராஜ் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு அளித்திருந்தார். இந்த மனுவை 2வது முறையாக தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.
கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கியது. நாளை மாலை வரை இந்த ஒத்திகை நடைபெறுகிறது. மும்பையில் கடந்த காலத்தில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் கடல் பகுதிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் பலமுறை இந்த ரோந்து பணிகளில் நவீன படைகள் மூலம் கடலில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் சாகர் கவாச் ஆபரேஷன் ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கியது. நாளை மாலை வரை நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் 3 நவீன படகுகள் மூலம் 15க்கும் மேற்பட்ட கடலோர காவல் படையினர் கடலில் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். கடலோர பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சாகர் கவாச் என்ற 48 மணி நேர பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரையில் தொடங்கியுள்ளது. கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் வகையிலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற வகையிலும் சாகர் கவாச் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 2 முறை நடத்தப்படுகிறது. புதுச்சேரியின் கடற்கரை பகுதிகளான காலப்பட்டு, முத்தியால்பேட்டை, தேங்காய்த்திட்டு துறைமுகம், வீராம்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் முனைப்புடன் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை, தமிழக கடலோர காவல்படை, புதுச்சேரி காவல்துறையினர் ஈடுபட்டனர். காவலர்களே பயங்கரவாதிகளைப் போல் வேடமிட்டு கடல் வழியாக ஊடுருவ முயற்சி செய்யும் பொழுது காவல் படையினர் அவர்களை தடுத்து நிறுத்துவது போன்ற ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றன. சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் 100 ரூபாய் தர மறுத்த இளைஞரை போக்குவரத்து காவலர் துரத்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வேளச்சேரி 100 அடி சாலையில் வாகனத்தில் சென்ற இளைஞரிடம் பணம் கேட்டு போக்குவரத்து காவலர் ஒருவர் மிரட்டுவது போலவும் வேகமாக செல்லும் அந்த இளைஞரை துரத்துவது போலவும் காட்சி வெளியாகியுள்ளது. இதையடுத்து அந்த இளைஞர் காவலரின் பின்னங்கைகளை பிடித்து மடக்குவதும் அதை மற்ற காவலர்கள் தடுத்து பிரிப்பது போலவும் அந்த வீடியோ காட்சி அமைந்துள்ளது. இதையடுத்து காவலர்களை பொதுமக்கள் தட்டி கேட்கும் காட்சியும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. திருப்பூரில் 40 சவரன் நகை மற்றும் 6 லட்சம் ரூபாயை திருடி சென்ற குற்றவாளியை 4 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையம் அருகே தோட்டத்துப்பாளையம் பகுதியில் அருண்குமார் என்பவர் தனது மனைவி, குழந்தைகளுடன் வசித்து வருகின்றார். இவர் நேற்று மாலை வெளியூர் சென்றிருந்த நிலையில் அருண்குமாரின் மனைவி ராஜேஸ்வரி தனது குழந்தைகளுடன் வீட்டில் தனியாக இருந்து வந்தார். இதனை அறிந்த சிவக்குமார் என்பவர் வீட்டினுள் புகுந்து 40 சவரன் நகை மற்றும் 8 லட்சம் ரூபாயை திருடி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து ராஜேஸ்வரி காவல் நிலையத்தில் தகவல் அளித்தார். காவல்துறையினர் கிருஷ்ணகிரியை சேர்ந்த சிவக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் பணம் மற்றும் நகைகளை திருடியதாக அவர் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரிடமிருந்த நகை மற்றும் பணத்தை காவல்துறையினர் மீட்டனர். கோடைக்காலம் நெருங்கி வருவதையொட்டி சோழவரம் ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றான சோழவரம் ஏரியிலிருந்து புழல் ஏரிக்கு திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 120 கன அடியிலிருந்து 200 அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரியின் மொத்த கொள்ளளவான 1081 கன அடியில் தற்பொழுது நீர் இருப்பு 249 மில்லியன் கன அடியாக உள்ளது. கோடைக்காலம் நெருங்கி வருவதையொட்டி புழல் ஏரிக்கு தண்ணீர் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். சோழவரம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் நீர் புழல் ஏரிக்கு சென்று அங்கிருந்து குடிநீருக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கல்வராயன் மலைப்பகுதியில் பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்த நிலத்திற்கு பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அப்பகுதி மலைவாழ் மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள வெள்ளைமலை, இந்நாடு, சோராப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர். மலைப்பகுதிகளில் உள்ள நிலங்களை மலைவாழ் மக்கள் பல ஆண்டுகளாக அனுபவ முறையில் பயிர் செய்து வருகின்றனர். தற்பொழுது அந்த நிலங்களை அரசு கையகப்படுத்தி வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அரசாணையில் உள்ளபடி காலம் காலமாக அனுபவம் செய்து வருபவர்களுக்கே பட்டா வழங்க கோரி வருவாய்த்துறைக்கு பலமுறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தர்பூசணி விற்பனை முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. கோடை வெயில் காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் வெப்பம் சற்று அதிகரித்து காணப்படுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ள அவர்கள் குளிர்பானங்கள் மற்றும் பழ வகைகளை நாடி வருகின்றனர். இதன்படி தர்பூசணி விற்பனை சூடு பிடித்துள்ளது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம், பாலக்கரை, துறையூர் சாலை, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தர்பூசணி விற்பனை அதிகரித்துள்ளது. ஒரு பழத்தின் விலை 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தர்பூசணி பழத்தில் நீர்ச்சத்து அதிகளவு உள்ளதால் மக்கள் அவற்றை வாங்கி செல்வதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெறும் ராமராஜ்ய ரத யாத்திரை தூத்துக்குடி மாவட்ட எல்லைக்கு வந்தபொழுது பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விஸ்வ இந்து பரிஷத்தின் ராமராஜ்ய ரத யாத்திரையானது ராமராஜ்யத்தை மறு நிர்மாணம் செய்தல், ராமர் கோவில் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 13ஆம் தேதி அயோத்தியில் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை வழியாக ரத யாத்திரை ராமநாதபுரத்திற்கு சென்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ரத யாத்திரை தூத்துக்குடி மாநகர எல்லையான தருவை குளத்திற்கு இன்று வந்தபொழுது இந்து அமைப்புகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தூத்துக்குடி புறவழிச்சாலை வழியாக ரத யாத்திரை திருநெல்வேலிக்கு புறப்பட்டு சென்றது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் பங்குனி மாத தேர் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் ரதோற்சவம் எனப்படும் பங்குனி தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான பங்குனி தேர் திருவிழாவை முன்னிட்டு நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கொடியேற்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார். பின்னர் மகர லக்னத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நம்பெருமாளை வழிபட்டனர். வரும் 30ஆம் தேதி தாயார் சேர்த்தி சேவை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான பங்குனி தேரோட்டம் வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டி, செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் 4வது முறையாக வீசிய பனி புயலால் விமான சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க், நியூ ஜெர்சி, பென்சில்வேனியா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் பலத்த காற்றுடன் பனி புயல் வீசி வருகிறது. இதனால் சாலைகளில் 12 முதல் 18 அங்குலம் வரை பனிக்கட்டிகள் மலை போல் குவிந்துள்ளதால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். விமான நிலையத்தின் ஓடுபாதையிலும் பனிக்கட்டிகள் சூழ்ந்துள்ளதால் அனைத்து விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. பயணிகள் அனைவரும் விமான நிலையங்களிலேயே தங்கியுள்ளனர். அங்கு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் பனிப்புயல் வீசுவதால் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முன்பு பனி படர்ந்துள்ளதால் அப்பகுதி முழுவதும் வெள்ளை கம்பளம் பொருத்தியது போன்று காட்சியளிக்கிறது. வெள்ளை மாளிகையின் முன்பக்கத்தில் சுற்றுலா பயணிகள் பனிக்கட்டிகளை கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடி மகிழ்ந்தனர். இதில் ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக பிரிந்து பனிக்கட்டி விளையாட்டில் கலந்து கொண்டனர். வாஷிங்டனில் உள்ள ஸ்னோபால் கழகம் இந்த விளையாட்டிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்ற நவோமி ஒசாகாவிடம் செரீனா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். அமெரிக்காவில் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டிகள் தொடங்கியுள்ளன. 23 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற அமெரிக்க வீராங்கனை செரீனா வில்லியம்ஸ் மற்றும் இந்தியன் வெல்ஸ் போட்டியில் பட்டம் வென்ற ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா இடையே போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் முதல் செட்டில் 3-3 என சமநிலை பெற்றிருந்த நிலையில் நவோமி ஒசாகாவின் அதிரடி ஆட்டத்தில் பந்தை எதிர்கொள்ள முடியாமல் செரீனா தடுமாறினார். இதில் ஒசாகா 6-3, 6-2 என நேர் செட்டுகளில் செரீனா வில்லியம்ஸை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். Oh, it's hitting from another world. இனி சினி ட்வீட்ஸ். பாலிவுட் திரையுலகில் டாப் நடிகர்களில் ஒருவராக விளங்கி வரும் அமீர் கானை வைத்து மகாபாரதம் படத்தை தயாரிக்க முகேஷ் அம்பானியின் நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. அமீர் கானின் கனவு திரைப்படமான மகாபாரதம் படத்தை சுமார் 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்க முகேஷ் அம்பானி முன்வந்துள்ளார். உலக தரத்தில் அனிமேஷன் காட்சிகளுடன் மகாபாரத கதையை தத்ரூபமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே அமீர் கானின் விருப்பம். இந்த விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் முகேஷ் அம்பானி இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் இந்த படத்தின் பணிகள் இவ்வாண்டு இறுதியில் தொடங்கும் என்றும் கூறப்படுகிறது. அருண்குமார் இயக்கத்தில் நடிகர் விஜய் சேதுபதி மீண்டும் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பண்ணையாரும் பத்மினியும் சேதுபதி படங்களை இயக்கியவர் அருண்குமார். இந்த 2 படங்களும் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றன. இதனிடையே அருண்குமார் இயக்கும் அடுத்த புதிய படத்தில் மீண்டும் விஜய் சேதுபதி நடிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிகை அஞ்சலி நடிப்பதாகவும் தெரிகிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகை ரம்பா மீண்டும் ஒரு தமிழ் படத்தில் நடிக்க இருப்பதாக கோலிவுட் வட்டாரங்களில் பரவலாக பேசப்படுகிறது. தமிழ் சினிமாவில் மக்களை அதிகம் கவர்ந்தவர் நடிகை ரம்பா. இவர் 90களில் முன்னணி ஹீரோயினாக இருந்தவர். ரஜினி, கமல், விஜய், அஜித், கார்த்திக், பிரபு, சரத்குமார் என பல நடிகர்களுடன் நடித்திருக்கிறார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, போஜ்புரி உள்பட பல மொழிகளில் நடித்து வந்தார். நடிகை ரம்பாவுக்கு திருமணமானதை தொடர்ந்து கன்னடாவிலேயே இருந்து வந்தார். தற்பொழுது இவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி ஆக உள்ளார் என்று தகவல்கள் கூறப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதி. பேரவையில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் பேச்சு. அதிமுக எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும். சட்டப்பேரவையில் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். மத அமைதியை குலைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை. பேரவையில் முதல்வர் பழனிசாமி எச்சரிக்கை. குரங்கணி காட்டுத்தீ விபத்தில் விசாரணை அலுவலர் ஆய்வு. பலியானோர் எண்ணிக்கை 18ஆக அதிகரிப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.